ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஐ டு லைக் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 to 7 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா டாப்பில் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் வரும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வெளியே உட்காந்துட்டு இருப்பாரு, மழையில செம்மையா நனைஞ்சிருப்பாரு. ஸோ ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன இங்கே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படியே தோல்லே சாஞ்சிட்டு இருப்பாரு, அன்கான்சியஸ் ஆகி. அதெல்லாம் முடிச்சோம். ஸோ அப்படியே அந்த முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ ஹீரோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு. அங்கே ஜேஇ அன்கான்சியஸாக இருந்திருப்பான். அவன் ஆக்சுவலி அந்த கார்டில் சூசைடல் நோட் எழுதி வச்சுட்டு தான் அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருமே அங்கே நம்பலை, எப்படி எதுக்கு அவன் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவர் ஒரு நோட் விட்டுருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்கான்னா, நான் தான் ஊசவங்க கொன்னேன், அதனாலதான் என்னால தாங்க முடியல, அதை நான் இப்போ சாக போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. ஸோ இதை ஹீரோயினும் ஆப்போசிட்ல ஒரு போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வர ஃபோன் பண்ணியிருப்பாரு இல்லையா. ஸோ அப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அவன் எனக்கு ஃபோன் பண்ணான், பட் ஆனால் நான் தான் எடுக்கல, பட் ஆனால் எனக்கு ஒரு நோட்ஸ் விட்டுருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் அன்னைக்கு நைட்டு போயிருப்பான் ஹீரோ வீட்டுக்கு. ஸோ அப்போ ஊசோவுக்கு கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணும்போது அவன் ரிங்டோன் அந்த அந்த கார்டன் வழியாக கேட்டிருக்கோம். ஆனால் இவன் நின்று பார்த்துருப்பான். சரி ஓகே, இவன் ரிங்டோனா என்னன்னு தெரியாமல் அப்படியே மேலே போயிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே நோட்ஸாக ரெக்கார்ட் பண்ணி அமுச்சிட்டு இருக்கும் போதே இவனை காட்டுறாங்க. பார்த்தா பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க. ஸோ அவன் பார்த்துட்டு அப்படியே செம்மையா ஷாக் ஆகுறான். அதோட அந்த ரெக்கார்டிங் கட் ஆகுது. இது வரைக்கும் தான் ஹீரோயினுக்கு அமுச்சிருப்பான். ஸோ ஹீரோயின் இந்த மாதிரி எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜுங்ஜே கூட போறாங்க. அந்த கார்டன் ஏரியாவே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜுங்ஜே சொல்றான், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ முதல்ல இதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்கு இப்பெல்லாம் சொல்ற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை. இப்போ லாய்க்கியோட லாயர் கிடையாது நீ, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கேஸை பின்னாடியே லோன்னு அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்கா எதுவுமே பேச முடியல. இப்போ பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் முதல் உன்னை பார்க்க வந்த போது பிட் பாக்கெட் அடிச்சுட்டு என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா, நான் உன்னை அடிக்கடி அந்த மெமோரியல் ஹாலில் பார்த்துருக்கேன், ஆனால் பாரு நீ எப்படி இருக்க, உங்கள் அம்மா அப்பா முன்னாடி நிற்கும் போது பெருமையாக இருக்கணும், நீ உங்கள் அம்மா அப்பா செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட்லேருந்து வெளியே வரலன்னு வச்சுக்கோயேன், இதே மாதிரி தான் இருப்ப. இப்போ பாரு, ப்ரெசண்ட்டுக்கு வா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமையாக இருக்கணும், நீ இந்த மாதிரி பிட் பாக்கெட் அடிச்சுட்டு கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போற பையனாவா நீ இருக்க போற அப்படின்னு என்கிட்ட சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன், இந்த பாஸ்ட்ல இருந்து விட்டு வா, லாய்க்கிய தூக்கி போடு, அவன் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில வரவும் போறது கிடையாது, நீயும் அவன் வாழ்க்கைக்குள்ள போறதும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினால அதை ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்களுக்கு. ஹீரோ ஒரு மாதிரி பைத்தியம் பூச்ச மாதிரி இருக்காரு. ஏன்னா ஒரு மண்டைக்குள்ள ஃபுல்லா இந்த ஜேஇ நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாரு, இந்த மாதிரி நான் தான் கொலை பண்ணேன், ஹீரோலாம் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் இந்த சீன் வந்திருக்கும். அந்த மாதிரி ஹீரோ மழையில அப்படி நனைஞ்சு வெளியே உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா ஹீரோயின் வீட்டுல தான் இருக்காரு. ஸோ ஹீரோயின் பார்த்தா பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு நைட்டு ஃபுல்லா ஜுரம் போல் இருக்கு. ஹீரோயின் தான் நைட்டு ஃபுல்லா ஹாட் டவல் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செதறி கிடக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயினை பார்க்குறாரு. ஸோ அப்படியே லைட்டா அவங்களோட சீக்ஸை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பட் டக்குன்னு கையை எடுத்துடுறாரு. ஸோ வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயினா கண் முழிச்சுக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல போய் சைலண்டா உட்காந்துடுறாங்க, எதுவுமே பேசல. உடனே ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பாரு, இப்ப எல்லாருமே ஜேஇ பக்கம் திரும்பிட்டாங்கல்ல, ஜேஇ தான் கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் அதை நம்பல. அவன் எப்படி கொலை பண்ணிருக்க முடியும், எனக்கு புரியுது. ஆனா அவரோட கார்ல தான் ஊசவங்க குத்துன கத்தி இருந்துச்சு, அவரு நோட்ஸும் எழுதி வச்சிருக்காரு, இந்த மாதிரி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி. பிளஸ் அவர் சூசைட் தான் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் இப்படியே க்ளோஸ் ஆயிடும், இதை ரீஓப்பன்லாம் பண்ண விடவே மாட்டாங்க, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியுதானா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீயே சொல்லு பாப்போம், நீ ஒரு ஃபேனா இருந்திருக்க எங்களுக்கு, நீ நினைக்கிறியா அவன் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
பட் ஹீரோயினால ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த ஆப்போசிட் லாயர் வந்து அவங்க வேலை செய்யற பில்டிங்க்கு போகும்போதே வெளியே நின்று விட்டு போங்க, இப்ப பாருங்க சஸ்பெக்டே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா அவனால ஃபேஸ் பண்ணவே முடியல. டக்குன்னு உள்ள வந்துடுறான். இவனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அவங்க கோவர்க்கர்ஸ் எல்லாருமே. பாத்தியாடா அவன் என்ன பண்ணான், யாரையோ ஒருத்தனை வந்து சஸ்பெக்ட்ன்னு சொன்னான், ஆனா கடைசியில வேற எவனோ ஒருத்தன் வந்து சஸ்பெக்டா மாறிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு டவுன்ஃபால் தான், இதுக்கப்புறம் அவனுக்கு கேஸ் வருமானு கூட தெரில அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் இவன் கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து சரி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இது எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நான் கண்டிப்பா வருவேன், நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வராரு. ஸோ அவங்களும் வந்து கார் ஓட்டிக்கிட்டே ஜேஇ வந்து சூசைட் பண்ண இடத்துக்கு வந்து போறாங்க. ஸோ போய் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜ் மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோ வந்து நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க. இதோ பாரு நீ என்னை ஃபாலோ பண்ணி வராத அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணி வரலையே, நான் வந்து பார்க்கறதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுது. ஸோ ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடுறாரு. சரி வா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு. பட் ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க. பட் டக்குன்னு ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டு போறாரு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு என்னமோ அது சந்தேகமாவே இருக்கு. ஏன்னா போலீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அவரோட ஆக்சிலரேட்டரை வந்து ரொம்ப அழுத்தினாரு, ஏன்னா வந்து அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா இல்லை, ரொம்ப கீழே போய் விழணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அவர் ஜஸ்ட் சும்மா காரை வந்து கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணியிருந்தாலே அங்கேருந்து கீழே விழுந்துட்டு இருப்பாரு, அதுதான் என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோவோட எக்ஸ் வர ஃபோன் பண்றா. பட் ஹீரோயின் கார்லயே விட்டுட்டாங்க அந்த போனை. ஸோ அது ரிங் ஆகி கட் ஆயிடுது. ஸோ இங்க பார்த்தா வந்து ஹீரோவும் வந்து அந்த ஜேஇ தங்கின ஹோட்டலுக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணை, என்ன எப்படி அவர் வந்தாரு எப்படி போனாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அவர் வரும்போது கொஞ்சம் சோகமா தான் இருந்தாரு, நான் கூட ஆட்டோகிராஃப் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சேன், பட் ஆனால் என்னால் வாங்க முடியல ரொம்ப சோகமா இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவர் ரூம் காலி பண்ணிட்டுலாம் போல, ஜஸ்ட் அவர் வந்து நார்மலாக தான் போனாரு, ஒரு பேக் எடுத்துட்டு வந்தாரு, ஆனால் அதையும் வந்து ரூம்ல தான் விட்டு போனாரு அப்படின்ன உடனே எங்க அது அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி போலீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, ப்ளஸ் வந்து இந்த ஃபோட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து அந்த போலீஸே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பி வெளியே போறாங்க. பார்த்தா அங்கே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது போல. ஸோ ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை ஹீரோவும் ஹீரோயினா அந்த ரோட் சைடுக்கா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து முதல் கான்செப்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, ஹீரோயின் கூட போயிட்டு வந்து ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் கான்செர்ட் பண்ண இடம் தெரியுமா, எவ்வளோ நர்வஸாக இருந்துச்சு தெரியுமா, அப்போல்லாம் சரியான மைக் இல்லை, கரெக்டான சிஸ்டம் இல்லை, பட் ஒரு மாதிரி மெஸ்ஸாக இருந்துச்சு, இருந்தாலுமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு தெரியுமா, அதுதான் நாங்கள் பண்ண பெஸ்ட் கான்செர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு ஆமாம் ஒரு பாட்டி கூட கத்துச்சே அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. ஸோ இதுதான் முதல் இடம், கண்டிப்பா வந்து ஜேஇ வந்து அதுக்கு தான் வந்திருப்பான், இன்னொரு இடமும் நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஒரு காடு மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல வந்து நம்ம விஷ் பண்றது எல்லாத்தையுமே வந்து எழுதலாம் போல் இருக்கு, அந்த மரம் வந்து கிராண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ அதனால நாங்கள் எல்லாமே கான்செர்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்தோம், வந்து சும்மா நாங்கள் இதெல்லாம் எழுதினோம், இங்கே எல்லாமே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து ஒரு நோட்ஸை பார்க்குறாரு. பார்த்தா ஜேஇ வந்திருக்கான் போல அன்னைக்கு ஹீரோ சொன்ன மாதிரியே. ஸோ 4 பேருமே எழுதிட்டு அந்த கோல்டன் பாய்ஸ் நேம்ஸ் எல்லாமே எழுதிட்டு ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து இரு நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஏன்னா வந்து ஜேஇ இங்கே தானே வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோ சொல்கிறாரு வெயிட் பண்ணு இப்போ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயம் எழுதுறாரு, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இடம் ஏன் இருக்காது போலீஸ் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி கடைசியாக அவரோட விஷயம் எழுதிடுறாரு. எழுதிட்டு அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. ஸோ அதில் வந்து என்னோட மெமரிஸில் இருக்கிறவங்களும் சரி என் வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஆப்போசிட் வக்கீல் வந்து கேஸ் ஃபைல்ஸை புரட்டிட்டு இருக்காரு ஜேஇயோடது. ஸோ அவரோட பாடியில் வந்து சோடியம் ஆக்சிபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் வந்து இருந்திருக்கு பிஃபோர் அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படியே வந்து ஹீரோவோட கேஸ் ஃபைல்ஸும் கேட்குறாரு. அதில் பார்த்தாலுமே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இந்த சோடியம் ஆக்சிபேட் அவர் உடம்புலையும் இருந்திருக்கு.
ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவங்கள அட்டாப்சி பண்ண டாக்டர் கிட்ட. ஸோ அவர் சொல்றாரு, ஆமா இந்த மாதிரி இந்த சோடியம் ஆக்சிபேட் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரக்கு, அதை வந்து செவரலாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரக்கை போட்டோம் அப்படின்னா வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்காக யூஸ் பண்ணுற ட்ரக்கு. ஸோ ஒரு 30 நிமிஷம் ஆகும் அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து வண்டிலாம் ஓட்டணும் அப்படின்னா வந்து கை கால்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து அன்கான்சியஸே ஆவாங்க ஒரு 30 நிமிஷம் கழிச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹீரோ தான் வந்து இந்த கொலை பண்ணியிருப்பான், அவன் தான் கல்பிரட்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா 2 பேரோட உடம்புலையுமே வந்து ஒரே மாதிரியான ட்ரக் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்னா வெளில வந்துட்டு அந்த டீமுக்கு கால் பண்ணுறான், இந்த கேஸை நடத்திட்டு இருந்த டீமுக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த டீம் எல்லாருமே போயிட்டாங்க, ஏன்னா கேஸ் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை இன்னும் க்ளோஸ் ஆகலை, இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களே ஷாக் ஆகிடுறாங்க, ஐயோ திரும்பியும் ஓப்பன் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பார்க்குள்ளே இருக்காங்க. பட் ஆனால் அந்த இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கத்துறாங்க யாராவது திறங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் யாருமே இல்லை அங்கே. ஸோ இவங்க 2 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எதுவும் பேசல, ஹீரோவும் எதுவும் பேசல. ஹீரோயினுக்கு குளிர்து போல. இதை பார்த்துட்டு அவரோட ஜாக்கெட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விடுறாரு. பாருங்க நான் ஒன்றும் உங்கள் ஃபேன் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஃபேன் இல்லையா, அதனால்தான் என்னோட பொருள் எல்லாத்தையும் குப்பை மாதிரி குப்பை தொட்டி பக்கத்தில் போட்டு வச்சிருந்தியா, நீ எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்ப அதெல்லாம் வாங்குறதுக்கு, முதல் கான்சர்ட்லேருந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் எவ்வளோ காசு தெரியும் இல்லை. ஹீரோயின் வந்து அதெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஏதோ கண்டுக்காத மாதிரியே. சரி நான் ஒன்று கேட்கவா, ஏன் நீ என்ன இவ்வளோ லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க, அவள்தான் பக்கு பக்குன்னு நடிக்குது. உடனே ஹீரோவே அதுக்கு ஆன்சர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் உனக்கு ஏன் என்ன பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானே அந்த ரெட் ஹேட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கும் ஞாபகம் இருக்குது அந்த நாள், நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க அம்மாவை பார்த்துருப்பாரு சின்ன வயசாக இருக்கும்போது. அவங்க அம்மாட்ட காசு கொடுத்துருப்பாரு, இவ்வளோ தான் நான் சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்து காசெல்லாம் வாங்கிட்டு சரி ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அம்மா நான் உங்களை பார்த்தே 1 மாதம் ஆச்சு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அவங்க அம்மாவை வந்து ஆமாண்டா எனக்கு தெரியுது, இல்லைம்மா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவங்க அம்மா அதெல்லாம் கூட கண்டுக்கல. இது பாரு அப்படிதான் இருக்கும், என்ன பண்ணுறது, காசு தேவையில்ல, சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுத்துட்டு அந்த அம்மா பட்டுன்னு போயிட்டு இருக்கோம். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்போ ரோட் சைடில் வந்து இவர் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது காசுலாம் போடும்போது எதுக்குடா நம்ம வாழறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கே போயிட்டு இருப்பாரு. ஸோ அப்போதான் அந்த கரையோரமாக போய் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போதான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவங்க அதை விட மோசமா இருந்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நான் தான் மோசமா இருந்தேன், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் உன்னை பார்த்தேன். ஸோ அதான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் நீயும் வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்ட. அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் நானும் வாழவே ஆரம்பிச்சேன். ஒருத்தவங்களை ஒரு பாட்டுனால வந்து கம்ஃபர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதனால நானும் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு. ஸோ பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்துச்சு. உனக்கு நான் அந்த ஹேட்டையும் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நீ சொல்லு, எதுக்காக அன்னைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சாகணும்னு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு தான் எங்கள் அப்பா செத்துட்டாரு, அதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாகலான்னு வந்தேன். பட் ஆனால் நீ பாடின பாட்டை கேட்ட உடனே சரி வாழ்வோமே, வாழ்ந்து தான் பார்ப்போம் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ ஆரம்பித்தவ தான். அப்புறம் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணேன். அப்புறம் இப்போ நிற்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுறாரு. ஸோ டக்குன்னு அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ் பில்ட் ஆகுது. அப்படியே போய் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி அங்கே வந்து ஒரு வாட்ச்மேன் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே அந்த ரொமான்ஸ் சீன் அப்படியே கட் ஆகிடுது. இவங்க 2 பேருமே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஏன்பா அவங்க 2 பேருக்கும் ஃபோன்லாம் இல்லையா, ஃபோன் பண்ணி யாரையாவது கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு உடனே ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோனில் பேட்டரி இல்லை
அப்படின்னு சொன்ன உடனேவே வந்து ஒரு ஃபோன் வருது ஹீரோயினுக்கு. இவரும் பாக்குறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே வந்து அந்த ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான் கால் பண்ணியிருக்கா. அவகிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவர் தான் அந்த ஜேஇ ரூம் பக்கத்துல இருந்திருக்காரு. அன்னைக்கு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது ஜேஇ வந்து யார்கிட்டயோ ரொம்ப ஒரு மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டு இருந்திருப்பான். ஸோ இதெல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன், அவர் ரொம்ப கோவமா ரூடா பேசிட்டு இருந்தாரு. ஆனா நடுவில் சிஇஓன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஒருவேளை ஜேஇ வந்து கோல்டன் பாய்ஸோட சிஇஓ கிட்ட தான் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சிஇஓ பார்க்கறதுக்காக போறாங்க. ஹீரோ கேக்குறாரு, சொல்லுங்க என்ன ஆச்சு, அன்னைக்கு நீங்களும் ஜேஇயும் பேசிட்டு இருந்தீங்களா? அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அடுத்த நாள் இந்த மாதிரி சூசைட் பண்ண போயிருக்கான். உங்ககிட்ட எல்லா உண்மையெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னா நீ தாங்க மாட்ட அப்படின்னு சொல்றாரு. இங்க இவர் இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுக்க, இல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன நடந்துச்சு, அன்னைக்கு ஊசோக்கிட்டேயும் பேசுனீங்க, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, இதோ பாரு உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியணும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே, சரி ஓகே கடைசியா நான் ஒரு வாய்ப்பு தரேன், நீ இத சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவ, சொல்லவா? நீ என்ன ஊசோவை வந்து நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு தெரியாத ஒரு முகம் இருக்கு, அவனுக்கு தெரியுமா? உனக்கு வேணும்னா சொல்லு, நான் சொல்றேன் அப்படின்ன உடனே ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, சொல்லுங்க நான் ரெடியா தான் இருக்கேன், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோட இந்த பார்ட் 8 முடியுது. ஸோ பார்ட் 9 சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். பை கைஸ்.